அரவடாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். காமன் மேன் ஷோல இன்னைக்கு என்ன நடந்துச்சு, என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா இதுல சில விஷயங்கள் நான் வந்து சொல்ல போறேன். அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு காமன் மேன் ஷோல இவங்க வச்ச டாஸ்க் வந்து கோர்ட் டாஸ்க். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரொம்ப அதிரடியா ஒரு டாஸ்க் நடக்கும் அப்படின்னா அது ஒன்று கோர்ட் டாஸ்க், இன்னொன்று ஏஞ்சல் வெர்சஸ் டீமன் டாஸ்க். இந்த கோர்ட் டாஸ்க் எப்படி நடக்கும் எப்பயுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜட்ஜ் இருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ள நடந்த சில சம்பவங்களை வந்து வழக்குகளாக கொடுப்பாரு பிக் பாஸ். அந்த வழக்கு நம்மளே கூட வழக்கு கொடுக்கலாம், இல்லை சில டைம் பிக் பாஸே வந்து வழக்கு கொடுப்பாப்ல. இந்த விஷயத்துல அதாவது என்னைக்கோ முதல் வாரத்துல நடந்து செத்து முடிஞ்சு போன ஒரு விஷயம் இருந்திருக்கும். அதுல வந்து ரிவெஞ்ச் எடுக்க முடியாத ஒரு நபர் அவர் என்ன பண்ணுவாருன்னா, எனக்கு வந்து அன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு, அதுக்கான ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி மன்னிப்போ ஏதோ ஒரு நியாயம் எனக்கு வேணும் அப்படின்றத வந்து ஒரு வழக்காக பிக் பாஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. பிக் பாஸ் வந்து அந்த வழக்கை ஏத்துக்கிட்டாரு அப்படின்னா இந்த வழக்கு ஏற்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த வழக்குக்கு வாதாடுறதுக்கு ஒரு ஒரு லாயரை வந்து அந்த ஒரு நபரை வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். இப்போ நான் தான் ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு 4-5 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. அதுல அன்ஃபேவரா ஒன்று நடந்திருக்கு, எனக்கு ஃபேவரா நடக்காம ரொம்ப பார்ஷாலிட்டியா ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு நான் கருதுறேன் அப்படின்னா அந்த விஷயத்த வழக்கா நான் போடலாம். போட்டு எனக்கு சூட் ஆகிற ஒரு என்னுடைய நண்பரோ யாரோ ஒருத்தர் வந்து இல்ல எதிர்த்தரப்புல நமக்கு வந்து ஆப்போசிட்டா இருக்கிற ஒரு நபரை கூட, இதுதான் சாதுரியத்தனம்னு சொல்லுவாங்க. இப்ப அவன் வந்து நமக்கு ஆப்போசிட்டா போனானா நம்ம தோத்துருவோம் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நபரையும் நமக்கு அட்வைகேட்டா கூட போடலாம். போட்டு எனக்கு இந்த நபர் வந்து எனக்கு இந்த வழக்கை வந்து வாதாடணும்னு போட்டு இவர் வந்து நமக்காக வாதாடுவார். எதிர்த்தரப்பு யார் மேலே நம்ம கேஸை போட்டிருக்கோமோ அவர் வந்து ஒரு அட்வொகேட்டை சூஸ் பண்ணலாம். ஒரு நீதிபதி வந்து எல்லா வீட்டாரும் சேர்ந்து ஒரு நீதிபதியை சூஸ் பண்ணுவாங்க. இல்லை இவங்க 2 பேருமே வந்து ஒரு நீதிபதியை சூஸ் பண்ணி அந்த வழக்கை நடத்துவாங்க. இதில் யார் வாத திறமையை வைத்து நீதிபதி வந்து யார் பக்கம் வந்து தீர்ப்புன்றதை கொடுப்பாங்க. இதுதான் கோர்ட் டாஸ்க். இதை விட தெளிவாக யாராலையும் சொல்ல முடியாது. அப்படி இந்த வீட்டுக்குள்ளே இன்னைக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு. மாயா பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் காமன் மேன் ஷோக்கு ஹோஸ்டா வந்ததை விட ஏர்டெல் சூப்பர் சிங்கருக்கு ஹோஸ்டா போலான்னு நான் நினைக்கிறேன். நீங்களாம் என்ன சொல்றீங்க? ஏன்னா நல்லா பாடுறாங்க, எப்போ வந்தாலும் எதனா ஒரு பாட்டு ஒன்று பாடுறாங்க. இந்த ஷோக்கு இல்லாமல் ஏர்டெல் சூப்பர் சிங்கருக்கு வந்து ஹோஸ்டா போனா கூட நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஷோக்கு வந்து இருக்கிற கொஞ்சம் நல்ல பேர் ஏன் கெடுத்துக்குவானே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. சரி, ரீசெண்டாக நம்ம இந்த ஷோ மேலே வைக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ஜட்ஜஸும் ஹோஸ்டும் கண்டஸ்டண்ட்டை ட்ரீட் பண்ணுற விதம் வந்து நல்லா இல்லை அப்படின்றத வந்து நம்ம சொல்லிட்டே இருக்கோம் ஆரம்பத்துல இருந்தே. அது இன்னைக்கு வந்து அவங்க ரொம்ப மரியாதையாக கண்டஸ்டன்ஸை நடத்தின மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு அந்த மாதிரி தோணுனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதில் பல்வேறு வழக்குகள் பிக் பாஸே, அதாவது இந்த சேனலே கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஜென்ரிக்கான கேசஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் மாயா வந்து ஒவ்வொரு கேஸ் ஒவ்வொரு நபரை வந்து சூஸ் பண்ணுறாங்க. இதுலேயும் சூஸ் பண்ணுறது வந்து ஜட்ஜஸ் தான் சூஸ் பண்ணுறாங்க. இந்த நபர் வந்து ஜட்ஜாக இருக்கணும், இந்த நபர் வந்து இந்த கேஸ்க்கு வந்து வாதாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் சூஸ் பண்ணுறாங்க. 22 பேரில் 11 பேர் வந்து இன்னைக்கு வந்து வாதாடி இருக்காங்க, ஜட்ஜாக உட்காந்துருக்காங்க, கேஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க, ஆப்போசிட் பர்சனாகவும் இருந்திருக்காங்க. மீதி ஆட்கள் நாளைக்கு தான் பண்ண போகிறாங்க. இதில் என்னென்ன வழக்குகள்லாம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொதல் கேஸே வந்து தடீஸ்வரன் அவர்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா தடீஸ்வரன் 2 ரெட் ஸ்டார் வச்சிருக்காரு அப்படிங்கிறதுனால அவருக்கு ஃபேவராக வந்து முதல் வழக்கு வந்து கொடுக்கப்படுது. என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் நிகழ்ச்சியை ஜெயிக்கிறதுக்கு என்ன தகுதி வேணும்? ஆக்ரோஷம் வேணுமா, இல்லை அமைதியாக இருந்து ஜெயிக்கணுமா அப்படிங்கிறது கேஸ். இதில் ஜட்ஜஸே சூஸ் பண்ணுறது வந்து தடீஸ்வரனை சூஸ் பண்ணுறாங்க. அரவிந்த் அவர்களுடைய பேர், இப்போ தடீஸ்வரன் போறாருன்னா வழக்கு அவர் தான் எடுக்கணும், வழக்க மாயா படிப்பாங்க. இதுக்கு நீங்க யாரு வந்து ஆப்போசிட் பர்சனா வந்து நீங்க அட்வொகேட் சூஸ் பண்ண போறீங்க, எதிர்த்தரப்பு வழக்கறிஞரை சூஸ் பண்ணணும் அந்த நபர் தான். அவர் என்ன பண்ணுவாரு, போய் ஒரு கார்டு எடுப்பார். அந்த கார்டுல யார் பேர் இருக்கோ அவங்க தான். வேற வழி இல்லாமல் ஆப்போசிட்ல என்ன சொல்றாங்களோ அது வந்து இப்ப தகுதி தான் அப்படின்னா தகுதி பேசணும், ஆக்ரோஷம்னா ஆக்ரோஷம் பேசணும், அமைதினா அமைதி பேசணும். முதல் நபர் வந்து என்ன எடுக்கிறாரோ மீதி இருக்கிற விஷயங்களை அவங்க பேசணும். அரவிந்தும் தடீஸ்வரனும் பேசுறாங்க. முதல் கேஸுக்கு ஜட்ஜா உட்கார்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கரிஷ்மா அவர்கள். கரிஷ்மாவை சூஸ் பண்றது ஆரி தான். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஆரியா ராஜுவா தெரியல, கவனிக்கணும். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, கரிஷ்மா வந்து அரவிந்துக்கு ஃபேவரா தான் போவாங்க அப்படின்றாங்க. இப்போ 2 பேரும் பேசுறத வச்சுதான் வந்து இங்க தீர்ப்பு கொடுக்கணும். முதல்ல கரிஷ்மா என்ன பண்றாங்கன்னா அரவிந்துக்கு ஃபேவரா தான் தீர்ப்பு கொடுக்குறாங்க. இப்ப நம்ம தடீஸ்வரன் என்ன பேசுறாரு, ஆக்ரோஷம் தான் வேணும் அப்படின்ட்டு பேசுறாரு.
இல்லைங்க அமைதியாக தான் இருந்து ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அரவிந்த் பேசுறாரு. இதுல வந்து ஒவ்வொருத்தரும் வந்து நீங்க ஐ விட்னஸாகவும் நீங்க கூப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரியான ப்ராசஸ் நார்மல் ப்ராசஸ் தான். இதுல முதல்ல கரிஷ்மா வந்து அரவிந்துக்கு கொடுத்துட்றாங்க. நடுவில் புகுந்து வந்து ஆரி அவர்கள் வந்து குழப்புறாரு கரிஷ்மா. அதுக்கப்புறம் குழம்புன கரிஷ்மா வந்து திரும்ப வந்து தடீஸ்வரன் தான் ஜெயிச்சாரு அப்படின்றாங்க. இப்ப ஜட்ஜா நீங்க ஒருத்தர் உட்கார வச்சிட்டீங்கன்னா அவங்க என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்களோ கொடுக்கட்டும். அது வந்து நடுவில் புகுந்து எதுக்காக இவங்க மாத்துறாங்கன்னு தெரியல, என்ன ஃபேவருக்கு பண்றாங்கன்றது தெரியல. அடுத்த கேஸ் வந்து ஷமா அவர்களுக்கும் பேபி பிரபாகர் அவங்களுக்கும் வருது. பேபி பிரபாகர் தான் வராங்க. அது என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைல்ட் கார்டு ஜெயிக்கிறதுக்கு தகுதி இருக்கா, வைல்ட் கார்டா ஒரு கண்டஸ்டன்ட் வராங்கன்னா அவங்க இந்த ஷோல ஜெயிக்கிறதுக்கான தகுதி இருக்கா, இருக்குன்னு ஒருத்தர் பேசணும், இல்லைன்னு ஒருத்தர் பேசணும். இப்போ இருக்கு அப்படின்னு பேசுறது வந்து பேபி அவர்கள் பேசணும், இல்லைன்னு பேசுறதுக்கு வந்து ஷமா அவர்கள் பேசணும். இதுல வந்து ஜட்ஜா உட்கார்ந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யா. நல்லாவே பேசினாங்க ஷமா. ஆனா அந்த கேஸ்ல வந்து ஜெயிச்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபி அவர்கள் தான் நினைக்கிறேன். ஷமா ஜெயிச்சாங்களா? ஓகே, ஒரு நிமிஷம், தெரிலங்க யார் ஜெயிச்சா என்ன, அது நமக்கு தேவையில்லை, என்ன நடந்துச்சு அவ்வளோதான். இந்த மாதிரி ஒவ்வொரு கேஸாக வருது. மூணாவது கேஸ் வந்து மணி வெர்சஸ் வெங்கடேசன் கேஸ். இதில் என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வந்து ஜெயிக்கணும்னா ஒழுக்கமாக இருக்கணுமா, என்டர்டைன்மெண்ட் பண்ணணுமா அப்படிங்கிறதா கேஸ். இதில் வெங்கடேஷ் வந்து ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு பேசுறதுக்கும், மணி அவர்கள் வந்து என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு பேசுறதுக்கும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து ஜட்ஜு வந்து முனியம்மாவை ஸ்பெசிஃபிக்காக கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. இன்னைக்கு நடக்கிற டாஸ்க் எல்லாமே இதை பொறுத்து தான் நடக்குது. சில பேர் வந்து பேசுறது வந்து ரொம்பவும் தெனாவட்டாகவும் ஓவர் கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்கு. அதுல முக்கியமான நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேசன் அவர்கள். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ஒரு கேஸ் வருது. பிக் பாஸ் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு பர்சன் உடைய லைஃபை வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சி மாத்துமா, இல்லை அந்த லைஃப் மாறுறதுக்கு அந்த பர்சன் தான் காரணமா அப்படிங்கிறது ஒரு கேஸ். இந்த கேஸுக்கு வந்து ஜேசனும் பிரியங்கா அவர்களும் வராங்க. பிரியங்கா பாலா அவங்க 2 பேரும் வராங்க. இதில் நம்ம ஜேசன் வந்து என்ன பேச வர்றாருன்னா, லைஃப்பை வந்து மாத்துறது ஷோ தான் அப்படின்னு பேச வர்றாரு, இல்லை அந்த பர்சன் தான் அப்படின்னு பிரியங்கா அவர்கள் பேசுறாங்க. சம்யுக்தா அப்படிங்கிற ஒருத்தவங்க தான் ஜட்ஜா இருக்காங்க. இதுல ஜேசன் அவர்கள் வந்து பிரியங்கா அவர்களை கையாண்ட விதம் வந்து ரொம்ப சப்ரஸ் பண்ணி அவங்கள ரொம்ப உங்களுக்கு ஒன்றும் தெரியல, இது பண்ணல அது பண்ணல, ரொம்ப மொக்கையா அவங்கள காட்டி, இவர் வந்து 5 டாஸ்க்லுமே வந்து இவர் இருந்த டீம் தான் ஜெயிச்சுதாமா, அதனால இவர் வந்து தன்னை ரொம்ப பெரிய ஆளா நினைச்சுக்கிட்டு இருக்காப்ல. யாரு? ஜேசன். இந்த ஜேசன் யாருன்னா அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கிறாராம். எந்த படத்துல யாருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர்னு தெரியல. இவர் தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போக போறாரு. ஆக்சுவலி அது வேற கதை. இதுல என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ்ல நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஜேசன் பக்கம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பர்சனை வந்து எது மாத்தும்? இப்ப அரவிந்த்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா, இந்த அரவிந்தா வந்து யூடியூபை நோக்கி தள்ளுனது எது? நான் பார்த்தது சில விஷயங்கள், எனக்கு நடந்தது. நான் வந்து சினிமாவுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எப்படி எங்க போறது, யார் அப்ரோச் பண்றதுன்னு தெரியாம நிறைய இடங்கள் வந்து தப்பான இடங்கள்ல போயிட்டு பணத்தை இழந்து நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு நடந்துச்சு. மணி ஸ்கேம் வந்து நிறைய பண்ணாங்க இந்த ஃபீல்டில் எனக்கு. அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு இந்த வாழ்க்கை வந்து சில பாடங்களை கற்பிக்குது. அப்புறம் தான் நான் என்ன பண்றேன்னா யூடியூப்ல வரேன். சரி, நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஒரு படத்துலையோ ஏதோ ஒரு சீரியலுக்கோ ஆடிஷன் போறோம் அப்படின்னா, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ரெஷரா ஒருத்தர் போகும்போது அவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்? இருக்காது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணணும்னா நம்ம வந்து ஒரு நல்லா தெரிந்த ஒரு முகமாக மாறணும். அதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டூல் எது? சோஷியல் மீடியா, யூடியூப். அதை சூஸ் பண்ணி தான் நம்ம வரோம். இப்போ இந்த யூடியூப்ல தான் நம்மளுடைய பயணம் இருக்கு. இப்படி அந்த லைஃப், அந்த சிச்சுவேஷன் தான் ஒரு பர்சனை வந்து சேஞ்ச் பண்ணுது, மாத்துது. அதுக்கேற்ற மாதிரி அந்த பர்சன் மாறிக்கணும். இது ரெண்டுமே வந்து வைஸ் வர்சாவா நடக்க வேண்டிய ஒரு விஷயம். இதை வந்து ஒரு கேஸா கொடுத்து இவங்க 2 பேர் பேசிக்கிறதுல ஜேசன் ஜெயிக்கிறாரு. இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறோம்னா அந்த வீட்டுக்குள்ள கிரியேட் பண்ணப்படுற அந்த சிச்சுவேஷன் தான் ஒவ்வொரு நபரையுமே வந்து மாத்துது. இப்ப அர்ச்சனா ஜெயிக்கிறாங்க அப்படின்னா, அர்ச்சனா ஜெயிக்கிறதுக்கான காரணம் என்ன, அதை நோக்கி அவங்களை புஷ் பண்ண விஷயங்கள் என்ன, அந்த வீட்டுக்குள்ள நடந்த அந்த புல்லினஸ், இந்த மாதிரி நிறைய. திவ்யாவா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி ஜெயிச்ச முத்துக்குமரன், எல்லாருமே. இப்போ ஓவியாவா இருக்கட்டும், ஓவியா வந்து எவிக்ட் ஆனதுக்கான காரணம் என்ன, அங்க நடந்த ஒரு சிச்சுவேஷன், ப்ரெஷர், அதை ஹேண்டில் பண்ண முடியாம அவங்க வெளில வந்தாங்க. ஆப்வியஸா அங்க சிச்சுவேஷன் தான் மாத்துது. பிக் பாஸ் வீடுன்றது ஒரு சிச்சுவேஷன் தான். அந்த சிச்சுவேஷன்ல என்ன நடக்குதோ அதை அவங்க ஒரு பர்சனை மாற்றும். இது ஒரு கேஸ். இந்த கேஸ் முடிஞ்சு இன்னைக்கும் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் ஸ்டார் கொடுக்குறாங்க, கிரீன் ஸ்டார் கொடுக்குறாங்க. கிரீன் ஸ்டார் வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேசனுக்கு கொடுக்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஜேசனை விடவும் நல்லாவே பேசுறது வந்து ஷமா அவர்கள். அவங்க நல்லா தான் பேசுறாங்க.
அவங்களுக்கு கொடுக்காம ஜேசனுக்கு கிரீன் ஸ்டாரை எதுக்காக கொடுத்தாங்கன்னு தெரியல. அது கண்டஸ்டன்ஸே சூஸ் பண்ண விடுறாங்க ஜட்ஜஸ். அவங்க யாரை சூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இவங்க கொடுக்குறாங்க. ஜேசனை விட என்னை பொறுத்த வரைக்கும் ஷம்மா நல்லா பேசினாங்க இன்னைக்கு வாதாடுறது. இப்போ ஜேசன் வந்து அந்த ஸ்டாரை வாங்கிட்டு அவர் வந்து ஆப்போசிட்டா பேசின பிரியங்காவை பார்த்து கேட்குறாரு, என் ஆப்போசிட் பர்சன் வந்து ரொம்ப வீக்கா இருக்காங்க, அவங்களோட 100% கொடுக்காததுனால தான் நான் ஈஸியாக ஜெயிச்சிட்டேன், நீங்க வந்து உங்களோட 100% கொடுங்க அப்படின்னு அந்த பொண்ணை வந்து என்னமோ அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்ற மாதிரியும் இவர் வந்து ரொம்பவே பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி இவர் பேசுறாரு. என்ன அந்த பொண்ணு கரெக்டா கேக்குது, நீங்க ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்ல பேசாதீங்க, ஜெயிச்சுட்டே இருக்கிற நீங்க வந்து எல்லா நாளும் ஜெயிச்சுட்டே இருக்க முடியாது, நீங்க ஜெயிக்கலாம், நாளைக்கு தோக்கலாம், இன்னைக்கு என்கிட்ட ஒரு ரெட் ஸ்டார் இருக்குன்னா இது நாளைக்கு வந்து கிரீன் ஸ்டாரா மாறலாம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கரெக்டா தான் பேசுது. லொடான்னு பேசினாலும் பாயிண்டா பேசுது. ஸோ இந்த மாதிரி இப்பவே இவ்வளோ ஓவர் கான்ஃபிடென்ட்டா ஒரு பர்சன் வந்து மாறுவது அப்படிங்கிறது இந்த ஷோக்கு நல்லது இல்லை. இது ஜேசன் வந்து கிரீன் ஸ்டாரா அபிநயா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து ஒரு கேஸை வாதாடு. என்ன கேஸ் அப்படின்னா, பிக் பாஸை ஜெயிக்கணும் அப்படின்னா மூளை வேணுமா அழகு வேணுமா, பிரெயினா பியூட்டியா அப்படிங்கிறது, அறிவா அழகா, இதுதான் வந்து கொடுக்கப்பட்ட கேஸ். இந்த அபிநயா பொண்ணு வந்து அழகு நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் தான். அதை வந்து அந்த பொண்ணு புரிஞ்சிக்காம அழகு அப்படிங்கிறது வந்து இன்டர்னல் பியூட்டி, நம்ம கேரக்டர், அது இதுன்னு கேஸுக்கு சம்பந்தமே இல்லாத சில விஷயங்களை பேசி, என்னவோ அந்த பொண்ணு நல்லா பேசுறதா நினைச்சு, ஆக்சுவலா நல்லா தான் பேசிச்சு, ஆனா சம்பந்தமே இல்லாம பேசிடுச்சு. அதுதான் அந்த பொண்ணு பண்ண தப்பு. ஸோ அந்த மாதிரி அந்த பொண்ணு பண்ணதுனால என்ன பண்றாங்கன்னா, கேஸை நீ புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து ரெட் ஸ்டார், முதல் ரெட் ஸ்டார் வந்து அந்த பொண்ணு வாங்கியிருக்கு. இன்னொரு ரெட் ஸ்டார் வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்யுக்தா அவங்க. சம்யுக்தா அவர்களுக்கும் முதல் ரெட் ஸ்டார், ஆல்ரெடி ஒரு கிரீன் ஸ்டார் வச்சிருந்தாங்க, இப்போ ஒரு ரெட் ஸ்டார் வச்சிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஜேசன் பிரியங்கா பால் அந்த கேஸ்ல வந்து அவங்க தான் ஜட்ஜி சம்யுக்தா. அவங்க ஆக்சுவலா எந்த விதமான கமெண்ட்டும் பண்ணாம ரொம்ப சைலண்டா, ஒரு ஜட்ஜி வந்து ஆக்டிவா இல்லாம ரொம்ப ஜோன் அவுட்டா இருந்ததுனால அவங்களுக்கு வந்து ஒரு ரெட் ஸ்டார். இது இன்னைக்கு நடந்த டாஸ்க். எனக்கு என்ன புரியல அப்படின்னா, ஏற்கனவே நம்ம வந்து பேசியிருக்கிறது ரெட் ஸ்டார்னு எதுக்கு கொடுக்குறீங்க? இப்ப எவிக்ஷன் நேற்று சில ஒரு பிராங்க் ஒன்று பண்ணாங்க, சம்பந்தமே இல்லாத ஒரு 3 பேர் கூப்பிட்டு எவிக் பண்ண போறதாக பயமுறுத்தினாங்க. அப்ப கிரீன் ஸ்டார் கொடுக்கறதுக்கும் ரெட் ஸ்டார் கொடுக்கறதுக்கும் அங்க என்ன வேல்யூ இருக்கு, என்ன யூஸ் இருக்குன்றதே தெரியல. இப்போ வரைக்கும் அந்த ரெட் ஸ்டார் வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இப்ப அந்த தடீஸ்வரன் 2 ரெட் ஸ்டார் வச்சிருக்காரு, முனியம்மா ஒரு ரெட் ஸ்டார் வச்சிருக்காங்க, பிரியங்கா ஒரு ரெட் ஸ்டார் வச்சிருக்காங்க. இந்த ரெட் ஸ்டார் வாங்கின கேரக்டர்ஸ் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான கிளாரிட்டியும் இல்லாம இந்த ஷோ நடந்துகிட்டு இருக்கு. என்ன பர்பஸ்க்கு அந்த ரெட் ஸ்டார் அப்படின்னு தெரியல, இதை வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. சம்பந்தமே இல்லாத ஆட்களை எவிக் பண்ண போறாங்க. ஆக மொத்தத்துல முனியம்மா, கரிஷ்மா, ஜேசன் 3 பேர் தான் அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. என்ன பேசிஸ்ல அந்த 3 பேர் அந்த வீட்டுக்குள்ள போறாங்கன்னு மக்களுக்கே தெரியல. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, முனியம்மாக்கு இப்பவே ஃபேன்ஸ் அதிகமா இருக்காங்கன்றாங்க. என்ன காரணத்துக்காக முனியம்மாவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு தெரியல. அந்த அம்மா வெளியில வந்து யூடியூப் சேனல்ல வீடியோ போட ஆரம்பிச்சிச்சு. என்ன நடக்குதுன்னே தெரியல மக்களே. ரொம்ப சர்ப்ரைஸா தான் இந்த ஷோ போய்கிட்டு இருக்கு. பொறுத்து தான் பார்க்கணும். செப்டம்பர் 6 தான் நமக்கு தெரியும். இந்த ஷோ முடிகிற எண்டில் நமக்கு தெரியும் யார் போக போறாங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு நடந்த ஓவரால் எபிசோட பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு பிபி அப்டேட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.